ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸில் தான் நம்ம சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 2 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து யார் வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் பிரின்சஸ் கட் வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து பேட்டர்ன் வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எப்படி இன்விசிபிளாக வந்து டாட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து சாரீ வந்து மெரூன் கலர். ஸோ அந்த மெரூன் கலரில் வந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஃப்ளவர்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் சாரீ என்ன கலரோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி வந்து 3/4 கேப் விட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து 3/4 கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து 3/4 கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து நான் 3/4 வந்து பாயிண்ட் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீடிலில் வந்து டபுள் த்ரெட்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. த்ரெட்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நம்மளோட ஃபுல் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் லென்த் வரைக்கும் த்ரெட் இருந்தாலே போதும். அதுக்கு லென்த் வந்து அதிகமாக இருந்தால் ரொம்ப சிக்க மாட்டோம். நம்மளால் வந்து டிசைன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி டபுள் நாட் போட்டு ஸ்டிச் பண்ணி நீடில் வந்து ரைட் சைடு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மேக் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே குத்தி மேலே ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. எல்லா வீடியோவிலையும் வந்து நான் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோஸை இன்னும் 4 பேர்கிட்ட வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஹெல்ப் வேணும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பேக் சைடு வந்து நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரைட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் மேலே வந்து நீடில் வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எங்கே வந்து நீடில வெளியே எடுத்தோமோ அதே பிளேஸில் வந்து மறுபடியும் நீடில விட்டு அப்படியே வந்து அதே மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நீடில வந்து ரைட் சைடு வந்து மேலே இந்த மாதிரி வந்து வெளியே எடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு லீஃப் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆச்சா? இப்போ இந்த பிளேஸில் வந்து நம்ம ஒரு மெரூன் கலரில் வந்து பீட்ஸ் எடுத்தோம்ல, சுகர் பீட், அந்த சுகர் பீடை ஒன்று எடுத்து அதே பிளேஸில் வந்து குத்தி ராங் சைடு வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக வந்து இழுக்காதீங்க. அப்படி இழுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பாருங்கள் இப்படி ஆகிடும். அதனால கொஞ்சம் லூஸ் விட்டு, ரொம்ப லூஸும் இல்லை ரொம்ப டைட்டும் இல்லை, கொஞ்சம் மீடியமான இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம ஃபஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பிளேஸில் வந்து ரைட் சைடு வந்து நீடில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நம்ம 1/2 இன்ச் கொடுத்தோம்ல, செகண்ட் ஃப்ளவர் லென்த் வந்து 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து நீடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து இந்த சைடும் வந்து 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு டிசைனை வந்து டைரெக்டாக வந்து ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரஃப் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு டைம் வந்து இந்த டிசைனை வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். வழக்கமா என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளவர ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டா போயிடுவேன். இந்த வீடியோ வந்து இப்போ அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து நான் ஸ்டிச் பண்ணுறத வந்து டீட்டெயிலா வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் வந்து நீங்க ஸ்பீடா வந்து வீடியோ போடுறதுனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதில்லன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பீடா போனா கொஞ்சம் புரியாது. அதனால வந்து நான் ஸ்லோவா போறேன். இப்போ இங்க வந்து ஒரு சுகர் பீட வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த ஃப்ளவர் டிசைன வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன், இந்த ஃப்ளவர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு. இதே மாதிரி தான் நம்ம 3/4 கேப் விட்டு பாயிண்ட்ஸ் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் மேல வந்து சேம் இதே ஃப்ளவர வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாவே வந்து இதே ஃப்ளவர் தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு ஃப்ளவர வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து, பேக் சைடு வந்து இந்த மாரி லைனிங் ஃபேப்ரிக்ல மட்டும் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கில நாட் போட்டோமோ, அதே மாதிரி வந்து இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாவும் ஒரு லாக் போட்டு த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்ட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லன்னா அப்படியே வந்து 2வது டிசைனும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, சேம் அதே சைஸில தான் வந்து எல்லா டிசைனும் வந்து இருக்கணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் ஒரு 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 ஃப்ளவர் வந்து பெருசாவும், ஒரு ஃப்ளவர் வந்து சின்னதாவும் இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லா நெக் பார்ட் ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாருங்க நெக் பார்ட் ஃபுல்லாவே வந்து நான் இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ சென்டர்ல வந்து இன்னொரு டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் 1/2 இன்ச் உள்ள தள்ளி லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நாட் போட்டு நீடில் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் வந்து இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. சென்டரில் இல்லை, அந்த ஃப்ளவரோட பக்கத்துலேயே எடுத்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. நீடில் ரைட் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மெரூன் கலரில் வந்து கட் பீட்ஸ் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த கட் பீட்ஸை வச்சு தான் வந்து நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு, அப்புறம் வந்து ஒரு 5 கட் பீட்ஸு, அப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீடு வந்து நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன் வந்து கேப் விட்டோம்ல, இப்போ செகண்ட் ஃப்ளவர் இருக்கு பாருங்க. அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் வந்து குத்தி ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைடு இருந்து, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணோம்ல, இப்போ லென்த்தா வந்து ஒரு டிசைன் அதோட சென்டரில வந்து இப்படி ஒரு 1/4 வந்து தள்ளி, நீடில வந்து மேலே எடுத்துக்கிட்டு, அந்த டிசைன வந்து உள்ள தள்ளி அத லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்படி உள்ள தள்ளி குத்தி, அந்த சென்டர வந்து இப்படி லாக் பண்ண போறோம். இப்போ அந்த டிசைன்ல இருந்து ஒரு 1/4 வந்து மேல தள்ளி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடப் போறோம். நான் எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேனோ, அதே மாதிரி வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நீடில ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்ல, எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து டைட்டா எடுத்து, நீடில்ல இந்த மாரி வந்து 2 டைம்ஸ் சுத்திட்டு, நம்ம எங்க வந்து த்ரெட்ட வந்து மேல எடுத்தோமோ, அதே பிளேஸ்ல குத்தி, இந்த மாரி ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம அந்த 2 ஃப்ளவருக்கும் கேப்ல வந்து இந்த டிசைன வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டு, ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்க ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த டிசைனுக்கு வந்து நீங்க எவ்வளோ மார்க்ஸ் குடுப்பீங்க? அதாவது 5க்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.